சென்னை சைதாப்பேட்டையில் விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் உள்ளிட்ட திமுக முன்னணி நிர்வாகிகளும் தற்போது ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் அபிநயாவிடம் கேட்கலாம். அபிநயா, தற்போது அங்க சைதாப்பேட்டையில ரயில் மறியலில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நம்மால் நேரலையில் பார்க்க முடிகிறது. அங்க என்ன சூழல் நிலவுது? யார் யாரெல்லாம் இந்த போராட்டத்தில் பங்கேற்று இருக்காங்க? தமிழரசன், இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் திமுக சட்டமன்ற உறுப்பினர், சைதாப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர், அதேபோல் வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் வாகை சந்திரசேகர் ஆகியோர் தலைமையில் இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. அதாவது சைதாப்பேட்டை, வேளச்சேரி உள்ளிட்ட 5 தொகுதிகளைச் சேர்ந்த திமுகவை சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் இந்த சைதாப்பேட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக கூடியிருந்தனர். அதனால் ஒரே இடத்தில் கூடி அங்கிருந்து பகுதி பகுதியாக, அதாவது ஒவ்வொரு பகுதியைச் சேர்ந்த திமுக தொண்டர்கள் தனித்தனியாக சென்று ரயில் மறியலில் ஈடுபடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு பிறகு கைதாகினர். அப்படி 2000க்கும் மேற்பட்டவர்கள் கைதாகினர். இறுதியாக PR பாண்டியன், மா சுப்பிரமணியன், வாகை சந்திரசேகர் ஆகியோர் ரயில் நிலையத்திற்குள் செல்ல, அதாவது ஒரு 20-30 பிரதிநிதிகளுடன் உள்ளே சென்று மறியலில் ஈடுபடுவதற்கு போலீசார் அனுமதித்தனர். அதன் அடிப்படையில் 3 பேர் தலைமையில் ஒரு 20-30 பேர் ரயில் நிலையத்திற்குள் சென்று தண்டவாளத்தில் அமர்ந்து ரயில் மறியல் போராட்டத்தில் சிறிது நேரம், சுமார் 5-10 நிமிடங்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதற்கு பிறகு அவர்கள் 3 கைதாகி இருக்கின்றனர். தமிழர் அபிநயா, தொடர்ந்து PR பாண்டியன் அங்கே ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார். அவர் தரப்பிலிருந்து வலியுறுத்தப்படும் கோரிக்கை என்னவா இருக்கு? திவ்யா, அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது இந்த போராட்டம் நிச்சயமாக வெற்றி கண்டிருக்கிறதாக அவர் தெரிவித்திருக்கிறார். பல கடைகள் மூடப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். சாலைகள் வெறிச்சோடி காணப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த வேலை நிறுத்தம், அந்த கடையடைப்பு போராட்டம் மூலமாக தங்களுக்கு பலன் கிடைக்குதோ இல்லையோ, கர்நாடகத்தில் தமிழர்கள் தாக்கப்படுவதற்கு இந்த கடையடைப்பு போராட்டம் மூலமாக தாங்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பல கட்சிகள், அரசியல் கட்சிகள், திமுக, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி என அனைத்து பல கட்சிகள் இவர்களுடைய இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. இதே மூச்சோடு தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டும். போராட்டத்திற்கு இந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் போது ஒரு தீர்வை காண்பதற்காக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டால் நிச்சயம் அதற்கு பலன் கிடைக்கும் என நம்புவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இதற்கு பிறகும் இந்த அளவுக்கான போராட்டங்கள் எடுத்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை காரணம் காட்டி மௌனம் சாதிக்காமல் மத்திய அரசு இதில் உடனடியாக தலையிட்டு தீர்ப்பு காண வேண்டும், தமிழர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இவர்கள் முன்வைத்திருக்கிறார். அபிநயா, அவர்களுடைய கோரிக்கைகளை பற்றி விளக்கமா சொன்னீங்க. தொடர்ந்து அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வந்திருக்கு. அவங்க கைது செய்யப்பட்டு தற்போது எங்க தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க? மற்ற திமுகவினரும், விவசாய சங்க அமைப்பினரும், பல்வேறு கட்சியினரும் சைதாப்பேட்டையில வேற என்ன விதமான போராட்ட வடிவங்களை முன்னெடுக்க இருக்காங்க? தமிழரசு, இந்த ரயில் மறியல் போராட்டத்திற்கு உள்ளே, அதாவது ரயில் நிலையத்திற்கு, அதாவது இந்த போராட்டத்தின் தொடக்கத்திற்கு முன்பிருந்தே கிட்டத்தட்ட 8:30 மணியிலிருந்தே இங்கு அதிகமானவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக கூட தொடங்கி இருக்கின்றனர். அப்பொழுதே ரயில் நிலையத்திற்கு உள்ளே செல்லாதவாறு அவர்கள் மறித்து நிறுத்தப்பட்டார்கள். அதனால் சாலையிலேயே ஒரு இடத்தில் கூடி ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்களை எழுப்பி இவர்கள் போராட்டத்தில் முன்னெடுத்து வந்தார்கள். அதற்கு பிறகுதான் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக பகுதி பகுதியாக உள்ளே செல்லக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிந்தது. அதன் பிறகு ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதற்கு பிறகு சுமார் 2000க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் இது அருகில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்திலோ சமுதாய கூடத்திலோ வைக்கப்படுவார்கள் என காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அனைவருமே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த இடத்தில் கூட்டம் எதுவும் இல்லை. ஆனால் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது நிறைய பேர், இதுவும் ஒரு குறுகலான ஒரு சாலை என்ற காரணத்தினால் அதிகமானவர்கள் கூடியதால் வாகனங்கள் செல்ல முடியவில்லை. அதே போல் ரயில் நிலையங்களுக்கு வரக்கூடிய பயணிகளையும் உள்ளே செல்வதில் சில இடர்பாடுகள் இருந்தன. இருந்தாலும் அந்த தடுப்புகளை தாண்டி அங்க ரயில் நிலையத்திற்கு உள்ளே செல்லக்கூடிய பயணிகளை பாதுகாப்பாக போலீசார் உள்ளே அனுப்பி வந்தனர். தமிழர் அபிநயா, இவர்களுடைய போராட்டத்தின் காரணமா மின்சார ரயில்களுடைய தாமதம் ஏதாவது ஏற்பட்டிருக்கா? நிச்சயமாக. அதாவது இப்போது சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தில் அவர்கள் மறியலில் ஈடுபட்டிருக்கும் போது சைதாப்பேட்டை ரயில் நிலையத்திலேயே அறிவிப்பு வந்தது. அதாவது ரயில் மறியல்கள், பல்வேறு இடங்களில் ரயில் மறியல்கள், அதாவது PR பாண்டியன் அளித்த தகவலின் அடிப்படையில் சென்னையில் மட்டும் 6 இடங்களில் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். இதன் காரணமாக சென்னை கடற்கரை செல்லும் பேருந்துகளோ அந்த மின்சார ரயில்களுடைய அந்த சேவை பாதிப்புக்குள்ளாயிருப்பதாக தெரிகிறது. மேலும் சென்னை கடற்கரைக்கு செல்லக்கூடிய ரயில்கள் காலவரையின்றி தாமதமாக வரும் என அறிவிப்புகள் ரயில் நிலையங்களில் வெளியிடுவதையும் நம்மால் கேட்க முடிந்தது.